Dear students, I am Revati. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து 10th மேக்ஸ்க்கு ஸ்டடி பிளான் வந்து சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது ஸ்டடி பிளான் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று, எனக்கு வந்து ஆவரேஜாக 60% மார்க் இருந்தால் போதும் மேம், அதுக்கு நான் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை மேம், நான் 100% மார்க் எடுக்கணும், மிக மேக்ஸிமம் நான் 95%க்கு மேலே மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஸ்டடி பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியாம்மா? ஸோ இப்போது நான் வந்து இதில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் படிக்கிற என்னென்ன சம்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 90% மேலே மார்க் எடுக்கலாம். ஆனால் கம்பல்சரி இதில் இருக்கிற எல்லா சம்ஸும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க் எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டரோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது ஒரு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறத ஃபஸ்ட் எக்ஸசைஸு, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் வரக்கூடிய 2 எக்ஸசைஸு, தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்னு வரக்கூடிய அடுத்த 2 எக்ஸசைஸையும் 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். ஏன் நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி இதுலேருந்து நம்ம சம் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு கம்பல்சரி சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது 2 மார்க்ஸில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பார்ட்டு. அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் 3 எக்ஸாம்பிள் கம்பல்சரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது போக எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸில் 1, 2, 3, 4 and 6 கம்பல்சரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். தென் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுங்கிற டாபிக் கீழே போகும்போது 2 எக்ஸசைஸ் வருது. அப்போ அந்த 2 எக்ஸசைஸ்லேயும் எக்ஸசைஸ் 1.2ல் இருக்கிற ஒரு 4 சம்மும், அப்புறம் எக்ஸாம்பிளில் ஒரு 2 சம் 1.8 1.9ம், தென் எக்ஸசைஸ் 1.3ல் 1, 3, 4, 5, 6, 8, 9 அப்படிங்கிற சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தா மட்டும்தான் அந்த சம்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமில் கேட்கும்போது ஈஸியாக போட்டுக்கலாம். சரி, அப்போது லாஸ்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் அதில் தான் வருது, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனும் அதில் தான் வருது. அப்போது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் தான் அது என்ன டைப்பு, 1 1ஆ, ஆன் 2வா, பைஜெக்டிவா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 1.11, 1.13, 1.14, 15, 17, 18 எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள்ஸ். தென் எக்ஸசைஸுக்குள்ளே போனோம் அப்படின்னா 1.4ல் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 2, 3, 4, 7, 8, 9, 10, 11, 12 அந்த சம்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் வருது. தென் எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கணும் ஃபுல் சம்ஸுமே. அதில் மெயினாக 8 சம்ஸோட சப்டிவிஷன் 3 சப்டிவிஷன் வரதை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். சரி மேம், இப்படி சும்மா ஓவராலாக நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ நம்ம இதை வந்து நாங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கும்போது, ஸோ இப்போ இதுதான் புக்கில் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஏன் நான் புக்கை காமிச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா புக்கில் ஒரு சம்மை வந்து இந்த இடத்துல இந்த பேஜில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மெமரி ஆகணும். அப்படி மெமரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சம்மை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஞாபகம் வரும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆர்டர்ட் பேர்ஸில் வரக்கூடிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. அதில் வந்து A கிராஸ் B எப்படி பண்ணணும், B கிராஸ் A எப்படி பண்ணணுங்கிறது கொஷினாக கொடுத்துருப்பாங்க. அதில் நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 1.1. அப்போ 1.1ல் A கிராஸ் Bயும் B கிராஸ் Aவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அது ஈஸியாக நீங்கள் ஆர்டர்ட் பேர்ஸில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துட்டு, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் A அண்ட் Bயும் கேட்கலாம். ஸோ இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். ஸோ இதில் எந்த மெத்தட் கேட்டாலும் நம்மளுக்கு போட தெரியணும். சேம் அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சேம் அதே சம்ஸ் தான் வரும். தென் ப்ரூவ் தட் சம்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்கலாம். A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ் 1.1ல் கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலேஷன் டாப்பிக்கும் அண்ட் ஃபங்க்ஷனுங்கிற டாப்பிக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 2 எக்ஸசைஸ் வருது. 1.3 அதில் தான் வந்து நமக்கு ஏரோ டயக்ராம் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த 1.3ல் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 நான் சொல்லவே இல்லை இல்லையா, 1.2 வந்து இங்கே இருக்குது, ரிலேஷன்ஸை பற்றின சம்ஸ் அதில் இருக்கும். அப்போ 1.2 எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா A கிராஸ் A வந்து டொமைன் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு 1, 4th, 3rd and 4th 1 பார்க்கலாம்.
அவ்வளோதான், ஒரு 5 சம் தான் இருக்குது 1.2ல். அதே 1.3 எடுத்துட்டிங்க அப்படின்னா 2ங்கிறது பார்க்கலாம். தென் தேர்டு சம், given the function இந்த சம். ஃபோர்த்து சம், இந்த எஃப் ஆஃப் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. தென் இந்த சம்மும் ஃபிஃப்த்து சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 2 டிவைட் பை எக்ஸ். அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் சிக்ஸ்த்து சம், தென் 8th அண்ட் 9th. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். தென் டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இதுக்குள்ளே தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வருது. டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸாம்பிள் 11.1.11 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஷின்லையுமே 5 மார்க்கில் இதை மேக்ஸிமம் கேட்குறாங்க. பை ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், ஏ கிராஃபிக்கல் ஃபார்ம். அப்போ இந்த 4 சப்டிவிஷனும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு 5 மார்க் கொடுக்குறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏ அண்ட் பி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி அந்த ஆர்டர் பேர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. தென் அதை ஏரோ டயக்ராம்லேயும் டேபிள் ஃபார்ம்லேயும் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லையும் கிராஃபிக்கல் ஃபார்ம்லையும் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா we get 5 mark. தென் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது 1 மெனி 1 ஆன் 2 இன்டூ அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். அதில் வந்து இன்ஜெக்டிவ்னா என்ன, பைஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். டெஃபினிஷன்ஸ் படித்து வச்சுக்கோங்க, 1 மார்க்குக்கு யூஸ் ஆகும். ஆன் 2 ஃபங்க்ஷன்ஸும் எல்லாம் அதே மாதிரி தான். சப்ஜெக்டிவ்னு கேட்டாங்க அப்படின்னா முழிக்கக்கூடாது, ஆன் 2 தான் வந்து சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்டூ, இப்படி பைஜெக்ஷன் அப்படின்னா 1 ஆன் 2 ஜாயிண்ட் ஆகி ரெண்டுமே ப்ரூவ் ஆச்சுன்னா அங்கே பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ஓவராலாக க்ரோ த்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூ மூவ் டு 1.14 அண்ட் 1.15 எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் 1.4 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதில் வந்து நீங்கள் மோர் ஓவர் எல்லா சம்ஸுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது நல்லது. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஏரோ டயக்ராமு, கிராஃபு, டேபிள், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எழுத சொல்லியிருப்பாங்க. தென் ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் இன் த 4 கேட்டகரிஸ். அப்புறம் 1 ஆன் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டைப்பை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த 9th சம்மு, 10th சம்மு இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 11th சம்மு, 12th சம். இந்த ஃபாரன்ஹீட் செல்சியஸ் சம்ஸ் வந்து மோர் ஓவர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்போசிஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். அப்போ காம்போசிஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். F0G ரெண்டு ஃபங்க்ஷனையும் காம்போசிட் ஃபங்க்ஷனில் 1.21 1.22 இம்பார்ட்டன்ட். அது போக அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே. தென் 1.3 அண்ட் 1.4 இம்பார்ட்டன்ட். தென் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பார்த்துருங்க. ஏன்னா 1.5 ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த 8th சம்மில் இருக்கிற 3 சப்டிவிஷனையும் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 5 மார்க்கு நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் சாப்டர் 1ல். அப்புறம் 1 மார்க் புக் பேக்கில் இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து படித்து மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 வந்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து 10 எக்ஸசைஸ் பக்கம் இருக்குது இல்லையா. இப்போ இந்த 10 எக்ஸசைஸுமே நாங்கள் பார்க்கணுமாங்க மேம் அப்படின்னா, நான் 100% மார்க் எடுக்கணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி தான் ஆகணும். இல்லை மேம் எனக்கு வந்து 80% 70% மார்க் போதும் அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இருக்கிற அந்த டாபிக் மட்டும் ஃபுல்லாக பார்க்கணும். அதாவது ஏபியு ஜிபியு ஒன்று விடாமல் எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துருக்கணும். பிஃபோர் அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸில் வந்து என்ன இருக்குன்னா 2 எக்ஸசைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஈக்குவலட் டிவிஷன் அல்காரிதம் தான். அந்த ஈக்குவலட் டிவிஷன் அல்காரிதமில் ப்ராப்பராக டிவைட் பண்ணி ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அதோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா எக்ஸாம்பிள் 2.6 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனும் கூட. அப்புறம் 2.1 வரக்கூடிய ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் ரிமைண்டர் 2 ஃப்ளவர் பார்ட்ஸ். இதில் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாஸாக தான் இருக்கும். அதில் 6th சம் வந்து இம்பார்ட்டன்ட். 6th சம் இம்பார்ட்டன்ட். 3rd சம் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவிசிபிள் பை 2ங்கிற சம் போட்டு பார்க்கணும். தென் 8th ஒன் இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்மு 2.1ல். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமேட்டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தெரிஞ்சிருந்தாவே போதும். ஸோ அதில் வந்து 3rd கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 2.2ல்.
அடுத்து மாடுலர் அர்த்தமேட்டிக். மாடுலர் அர்த்தமேட்டிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை அதில் இருக்கிற சம்ஸ், எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துக்கிறது நல்லது. மெயினாக சொல்லணுன்னா சீக்வன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஏபி அண்ட் ஜிபி நீங்கள் கம்பல்சரி பார்த்துடணும். அதாவது அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷனும் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனும். அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கிற 2 ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் அண்ட் சம் ஆஃப் த டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் தெரிஞ்சிருக்கணும். nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து Tn = a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது ரிலேட்டடாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு 2.5 எக்ஸசைஸில் வரும் நம்மளுக்கு. இப்போ அதில் மெயினாக எக்ஸாம்பிள் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் அப்படின்னா 2.30 எக்ஸாம்பிள் 2.30 வந்து நீங்கள் பார்த்துருக்கணும். எக்ஸாம்பிள் 2.9 வந்து பார்த்துருக்கணும். தென் 2.28 தென் 2 மார்க்கில் கேட்குற 2.26 சம். இந்த சம்மெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அப்புறம் 2.5 எக்ஸசைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய சம்ஸ் எல்லாமே 4th, 5th, 6th சம்மு, 8th சம்மு, 9th 1, 11th and 12th இந்த சம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. தென் சீரீஸ்னாவே என்னென்னா சம் ஆஃப் த nth டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. அப்போ சம் ஆஃப் த nth டேர்ம் ஆஃப் அன் ஏபிங்கும் போது அதுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. இதுதான் அதோட ஃபார்முலா. Sn = n/2 × 2a + n - 1 × d. அதே வந்து லாஸ்ட் டேர்ம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா அப்படியே மாறும். இதுதான் அதோட ஃபார்முலா. 2n = n/2 × a + l. ஸோ இதில் வர சம்ஸ் எல்லாமே ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 15 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது வந்து இதில் வந்து மெயினாக எக்ஸாம்பிள் 2.36, 2.35 அப்புறம் எக்ஸாம்பிள் 2.32 இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.34 மெயினாக வந்து எக்ஸாம்பிள் 2.38, 39 கம்பல்சரி போட்டு பார்த்துருங்க. தென் இதுக்குள்ளே எக்ஸசைஸில் வரும்போது 2.6 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 சம்ஸுமே போட்டு பார்த்துடலாம். தென் ஃபைண்ட் த சம்மு, 3rd சம்மு, 4th, தென் less than 440, சம் ஆஃப் ஆல் த 7th சம்மு. இந்த சம்ஸ் எல்லாம் பிரிக்ஸும் கூட கேட்கலாம். 10th சம்மு. ஸோ இதெல்லாமே ஏபி, அதாவது அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷனில் கேட்கக்கூடிய சம்ஸு. அப்போ அர்த்தமேட்டிக் ப்ரோக்ரஷன்னா அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஜிபிலையும் ஃபார்முலா இருக்குது. nthக்கு ஃபார்முலா இருக்குது. Tn = a r⁻n - 1. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து பார்த்துடலாம். அதுலேயே சம் ஆஃப் த டேர்ம்ஸும் இருக்கும். சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. இதில் என்னென்ன சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.42, எக்ஸாம்பிள் 2.43, எக்ஸாம்பிள் 2.44 இந்த சம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அப்புறம் எக்ஸசைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.7ல் 3rd சம்மு, 5th சம்மு, ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸில் வந்து 5th ஒன்ல 2nd ரோமன் லெட்டர், தென் 6th சம்மு, 7th சம், 8th 1. ப்ராடக்ட் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்னு கேட்குறது எல்லா ஏபிலையும் கேட்கலாம், ஜிபிலையும் கேட்கலாம். 9th சம்மு. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக வரக்கூடியது. தென் 12th சம். தென் சம் ஆஃப் n டேர்ம் ஜாமெட்ரிக் சீரீஸ்லேயும் ஃபார்முலா 2 ஃபார்முலாஸ் வரும். அந்த 2 ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது Sn = a r⁻n - 1 / r - 1. மெயினாக இதில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற சம் வந்து இந்த சம் வந்து கொஞ்சம் 2 மார்க்கில் கேட்குறாங்க. 2.49 3 + 1/1/3 up to infinity இந்த சம் கேட்கலாம். தென் எக்ஸாம்பிள் 2.51
55555 33333 கேட்கலாம். வேறு டெசிமல் வேல்யூ வந்து எக்ஸசைஸில் இருக்குது, அந்த சம் கூட கேட்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த n டேர்ம்ஸு செகண்ட் சம் கேட்குவாங்க. தென் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த்து நான் சொன்ன இல்லையா டெசிமல்லையும் கேட்பாங்க அப்படின்னு. சிக்ஸ்த் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த்தில் 2 ரோமன் லெட்டரும் போட்டு பார்த்துருங்க. தென் செவன்த் ஒன், அவ்வளோதான். ஸ்பெஷல் சீரீஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸ்பெஷல் சீரீஸில் வரக்கூடிய 3 ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n டேர்முக்கு என்ன, அதே ஆட் n டேர்முக்கு என்ன, அதே ஸ்கொயரிங் டேர்முக்கு என்ன. ஸ்கொயரிங் டேர்ம் வரும்போது அதோட ஃபார்முலா என்ன, தென் க்யூப் வரும்போது அதோட ஃபார்முலா என்ன. இதில் கம்பல்சரி ஒரு 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.9க்கு பிஃபோர் எக்ஸாம்பிளும் இம்பார்ட்டன்ட், எக்ஸசைஸ் ஃபுல்லாகவும் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதுதான் செகண்ட் சாப்டர். தென் அதோடக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் 2.10. ஓகேவா? ஸோ இது சாப்டர் 2ஓட ஸ்டடி பிளான். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டருக்கு வந்து நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற எல்லா சம்ஸுமே போட்டு பார்த்துடலாம். தென் செகண்ட் சாப்டரும் அதே மாதிரி தான். ஒரு ½ டே ஃபுல்லாக நீங்கள் வந்து உட்காந்து எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா செகண்ட் சாப்டரும் முடிஞ்சிடலாம். ஸோ தேர்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே நம்மளுக்கு புக்கில் இருக்கிறதுல லென்த்தியான சாப்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அல்ஜிப்ராங்கிற தேர்டு சாப்டர் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 19 எக்ஸசைஸ் இருக்குது. அதில் 20வது எக்ஸசைஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்போ மொத்தம் 20 எக்ஸசைஸ் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது தேர்ட் ஒன் அல்ஜிப்ரா. இப்போ அல்ஜிப்ராவில் அப்படின்னா நான் ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் அண்ட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் த பாலினாமியல். அப்போது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்னால் ஆல்ரெடி நம்ம 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே 3 வேரியபிள்ஸ் அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு இசட் அப்படிங்கிற வேரியபிளும் வருது. அப்போ நம்ம 3 வேரியபிளையுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டி இருக்கும். அப்போ 3 வேரியபிள் வரும்போது எப்படி மேம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இது இந்த சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸோட வீடியோஸ் ஃபுல்லாகவும் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் அந்த 3 வேரியபிள் வர ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து எந்த வேரியபிளை கேன்சல் பண்ணுறீங்களோ அதே வேரியபிளை தான் அடுத்த நெக்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து கேன்சல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் இசட் வேரியபிளை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 4th ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னா எகெயின் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது அதே இசட்டை தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் 5th ஈக்குவேஷனும் எக்ஸ் ஒயில் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு எகெயின் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இசட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, அப்போ அந்த எக்ஸசைஸில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்கள் மோர் ஓவர் போட்டு பார்த்துருங்க. அப்போ தான் வந்து நல்லது. எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 types ஆஃப் சொல்யூஷனில் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனிக் சொல்யூஷன், அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ, இசட்டுக்கு ஒரு வேல்யூன்னு கிடைக்கும். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படிங்கும்போது அங்கே வந்து வேல்யூஸ்க்கு வராது, ஒரு பெரமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்கும். நோ சொல்யூஷன்னா சொல்யூஷனே கிடைக்காது, 0 = 0 அப்படின்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது நோ சொல்யூஷன் கேட்டகரியில் போயிடும். ஸோ இந்த 3 types ஆஃப் சொல்யூஷன் தான் இந்த எக்ஸசைஸ் 3.1ல் வரக்கூடிய சம்ஸில் வரும். அப்போ 3.2 அண்ட் 3.3 என்ன மேம் அப்படின்னா 3.2 ஜிசிடி அண்டு எல்சிஎம் வரக்கூடிய சம்ஸ் தான். ஜிசிடி அண்ட் எல்சிஎம் வரக்கூடிய சம்ஸில் இருக்கக்கூடிய 2 எக்ஸசைஸ்லையும் கொஞ்சம் சம் எக்ஸசைஸில் வந்து 2 சம்ஸ் தான் இருக்குது. அதை 2யும் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது தரவாயிடலாம். நெக்ஸ்ட்டு ரேஷனலைஸ் எக்ஸ்பிரஷன். ரேஷனல் எக்ஸ்பிரஷனில் மொத்தம் 3 எக்ஸசைஸ் வருது. அப்போ அந்த 3 எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் 3.4, 3.5, 3.6. நான் புக்கில் காட்டும்போது இது இன்னும் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் 3.4ன்னு பார்த்தீங்கன்னா ரேஷனலைஸ் பண்ணணும். 3.5ல் வந்து அதுவும் வந்து ரேஷனலைஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக 3.6ல் வந்து அடிஷனல் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனலைஸ் எக்ஸ்பிரஷனும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். இது வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு ஸ்கொயர் ரூட் சம் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் சம் ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படிங்கும்போது 2 எக்ஸசைஸில் இருக்கிற பிஃபோர் எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தரவாக போட்டு பார்த்துருக்கணும். அப்படி போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஒரு சம்ஸை வந்து எக்ஸாம்பிளை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் பிரிச்சிருக்கிற டாபிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் மொத்தமாக 6 எக்ஸசைஸ் வருது.
அந்த 6 எக்ஸசைஸுமே ரிலேட்டட் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். வாட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ங்கிற அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3.9ல் அந்த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கொடுத்தா என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அதிலே வந்து ஃபார்முலா அண்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது. தென் 3.11 வரும்போது ஸ்டேட்மெண்ட் 12 வரும்போது ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக கொடுத்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லி அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுறது. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் எக்ஸசைஸ் 3.13 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா இல்லை ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிற 3.13. எக்ஸசைஸ் 3.14 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆல்ஃபா பீட்டா வரக்கூடிய சம்ஸில் ஒரு சம் கம்பல்சரி கேட்குறாங்க. அப்போ சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கிவன் இன்இக்வேஷனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக அவங்க கேட்டிருக்கிற வேல்யூக்கு வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் புக்கில் நான் அதை வந்து காட்டுறேன். தென் கிராஃப் ஆஃப் வேரியேஷன். ஸோ இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் கிராஃபுங்கிறது நம்ம 2 எக்ஸசைஸ் வருது. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து வேரியேஷனை பொறுத்தும், செகண்ட் எக்ஸசைஸ் வந்து குவாட்ராட்டிக் வேரியேஷனை பொறுத்தும் 2 டயக்ராம்ஸ் வரும். இது நார்மலாக கர்வ் வரக்கூடியது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் வரும். செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ஒரு பேரபலா கர்வ் வந்து நம்மளுக்கு டயக்ராமாக கிடைக்கும். ஸோ கிராஃப் இதில் தான் வருது. கம்பல்சரி ஒரு 8 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தென் எதை விட்டாலும் விடாட்டியும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸுங்கிற டாப்பிக்கு கீழே வரக்கூடிய அந்த 3 எக்ஸசைஸை நல்லா போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம கம்பல்சரியாக ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க், 3-4 1 மார்க்ஸு, தென் ஒரு 5 மார்க்ஸு கம்பல்சரி நம்ம மேட்ரிக்ஸில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட அல்ஜிப்ராவோட ஸ்டடி பிளான். அப்போ இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ என்னென்ன இருக்குது அந்த அல்ஜிப்ராக்குள்ளே அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அப்போ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனில் என்னென்ன சொல்யூஷன் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா 0 ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னாவே நம்ம அதை என்னென்னு எடுத்துக்கலாம், இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவே 0 ஈக்குவல் டு ஒரு நம்பர்னு வந்துச்சுன்னா அது எந்த கேட்டகரியில் போயிடும், நோ சொல்யூஷனுங்கிற கேட்டகரியில் போயிடும். அப்போது ஒரு சொல்யூஷன் 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது அந்த 3 ஈக்குவேஷன் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது இது வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதில் செகண்ட் கேட்டகரி தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் எந்த டைப்ஸ் வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த 3 டிஜிட் நம்பர் இஸ் 11. இந்த மாதிரி சம்ஸ் ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ வாணி அண்ட் ஹேர் ஃபாதர் ஏஜ் வந்து இவ்வளவு, அதோட ஆவரேஜ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் சால்வ் பண்ணுற மாதிரியும் கேட்பாங்க. தென் ஜிசிடி எல்சிடி வந்து மோஸ்ட்லி 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ அதோட எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் 3.2ல் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிசிடிங்கிறது சேம் என்னது எல்சிஎம் அப்படியே லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஜிசிடி அப்படிங்கிறது கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர். அப்போ அந்த 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரேஷ்னலைஸ் எக்ஸ்பிரஷன். அப்போ ரேஷ்னலைஸ் எக்ஸ்பிரஷனுங்கிற டாபிக் உள்ள தான் ஒரு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கும் போது அதை எப்படி நம்ம ரேஷனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் அண்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படிங்கிறது என்னங்கிறதும் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் நம்மளோட சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ ரேஷனலைஸ் எக்ஸ்பிரஷனுங்கிறது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, கீழே இருக்கிற வேல்யூக்கு நம்ம ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுத்தா கீழே டினாமினேட்டர் வந்து என்ன ஆகும், 0 ஆகுங்கிறத கண்டுபிடிக்கிற இதுதான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதுலேயே ஆப்ரேஷன்ஸ். எக்ஸசைஸ் 3.5 இருக்கிற எல்லா சம்ஸும் போட்டு பார்த்துங்க. அதில் மெயினாக 4th and 5th சம் வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 3.6. 3.6லேயும் அப்படி தான். 3.6ல் இந்த 5th சம்மு, 4th சம்மு, 7th and 8th சம்மெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியலில் நார்மலாக இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட், அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரி லென்த்தியான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லி நம்ம கேட்கலாம். அப்போது லென்த்தியான ஈக்குவேஷன்னா நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாமே ஐடென்டிட்டிஸ் தான். a + b த ஹோல் ஸ்கொயருக்கு எப்படி ஒரு ஐடென்டிட்டி வருதோ அதே மாதிரி a + b + cங்கிற 3 வேரியபிள் வரதுக்கும் ஐடென்டிட்டிஸ் இருக்குது.
அந்த ஐடென்டிட்டிஸ் படி இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அதே இது வந்து தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகி வரும். தென் இது ஒரு 5 மார்க்கில் இம்பார்ட்டண்டான சம். ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கம்பல்சரி நம்ம இப்போ லென்த்தியாக இருக்கிற வேல்யூஸை உள்ளே போட்டு நம்ம நார்மலாக லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணுவோம் இல்லையா நம்பர்ஸுக்கு, அதே மெத்தடை இங்கே நம்ம எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற அந்த எக்ஸசைஸில் இருக்கிற 3.12 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இந்த 3 சப்டிவிஷன்ஸு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம், அல்லது ஏ அண்ட் பி வேல்யூ அண்ட் எம் அண்ட் என் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ரிவைஸில் கொடுத்துருக்கிற சம்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஜீரோஸ் ஆஃப் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை வச்சு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும், தென் சம் அண்ட் ப்ராடக்டை வச்சுட்டு அதோட ஈக்குவேஷனை வச்சுட்டு அதோட சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறது. நார்மலாக ஒரு சால்வ்னு கொடுத்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபேக்டரைஸ் மெத்தடில், ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் ஃபார்முலா மெத்தட்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அனதர் ஃபார்முலா மெத்தட். ஸோ இந்த 2 சம்முமே போட்டு பார்த்துருங்க. தென் சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்படி அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் அதுலேருந்து நம்ம வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். அதில் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர்ஸ் அண்ட் ரெசிப்ரோக்கல் நம்பர்ஸ் கேட்குறதெல்லாம் 2 மார்க்ஸில் வரும். ஏஜ் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது ரொம்ப சிம்பிள். b² - 4ac > 0 இருந்தால் என்ன ரூட்டு, ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன ரூட்டு, தென் லெஸ் தென் 0 இருந்தால் என்ன ரூட்டு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இதுவும் 2 மார்க்கில் கேட்குறாங்க. இதில் மேக்ஸிமம் இந்த இப்போ கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். தென் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த எக்ஸசைஸ் தான் நான் சொன்னேன். இது வந்து கம்பல்சரி வந்து எல்லா சம்ஸும் எக்ஸாம்பிள் ஆகட்டும் தென் எக்ஸசைஸ் ஆகட்டும் எல்லா சம்ஸும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். எக்ஸசைஸ் 3.14 இருக்கிற சம்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும். தென் கிராஃப் ஆஃப் வேரியேஷன். கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் 2 எக்ஸசைஸ் தான். ஒரு எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் வேரியேஷனில் வரும். xy = 12 அண்ட் xy = 24 அப்படின்ட்டு இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குவாட்ரண்ட்டில் வரையக்கூடிய கர்வ் மாதிரி இருக்கும். தென் அவங்க கொடுத்துருக்கிற சொல்யூஷனை வச்சு நம்மளோட அதை பாயிண்ட் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுதான் 3.15 எக்ஸசைஸு. அதுவே நெக்ஸ்ட்டு வந்து குவாட்ராட்டிக் கிராஃப் போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரபலா ஃபார்மில் வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து சொல்யூஷன் பாயிண்ட் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து 3.16 எக்ஸசைஸு. ஸோ இது அல்லது அந்த 2 கிராஃபில் 2 கிராஃபுமே வரும். ஏதோ ஒன்று நீங்கள் ப்ராப்பராக போட்டு பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி 8 மார்க்கு நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸு அதோட டைப்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன, அதில் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன, அதை பற்றி கேட்டிருக்கிறது தான். டிரான்ஸ்போஸ்னால் என்ன, -a என்ன, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த x = இந்த கண்டுபிடிக்கிற சம்ஸ் எல்லாம் 7th சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸில் அதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆன் மேட்ரிக்ஸில் வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் 2 மேட்ரிக்ஸை அப்படிங்கிறத எக்ஸசைஸ் 3.12 மல்டிப்ளிகேஷனில் கேட்கலாம், இல்லாட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி சம்ஸ் இந்த மாதிரி x + y = தென் x - y = இந்த 3rd சம்மும் கேட்கலாம், இல்லை 4th ஒன். ஸோ எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் தான். தென் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் மல்டிபிள் பண்ண தெரியணும். 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ண தெரியும் போது இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா a of b + c = ab + ac அப்படின்னு வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சரோட மேட்ரிக்ஸ் கூட ஏவை மல்டிபிள் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய சம்ஸில் மோஸ்ட்லி எல்லாமே ஸோ தட் ப்ரூவ் தட்டாக இருக்கும். ஸோ தட் ப்ரூவ் தட்னா ஆன்சர் நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அட்டன் பண்ணும்போது கம்பல்சரி 5 மார்க் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். ஏன்னா ஸோ தட் பண்ணும்போது 2 ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தென் ப்ரூவ் தட் பண்ணும்போது 2 ஈக்குவலாக வந்துச்சுன்னா அந்த வேல்யூ கரெக்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட்டாக மல்டிபிள் சாய்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது
1 மார்க்கு யூஸாக இருக்கும். இதுதான் சாப்டர் 3யோட ஸ்டடி பிளான். இதெல்லாம் படித்து தான் ஆகணும். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டேவே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் அல்ஜிப்ராவோட ஃபுல் டாப்பிக்கையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி. 4th ஒன்னில் ஜாமெட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது தியரம்ஸ். தியரம் கம்பல்சரி நீங்கள் வந்து 4 தியரத்தையும் எழுதி பார்த்துருக்கணும். அந்த 4 தியரத்தில் கம்பல்சரி ஒரு தியரம் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ ஜாமெட்ரினா அந்த 4 தியரம் தான். தாலிஸ் தியரம் ஆர் பிபிடி தியரம் ஆர் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், எந்த நேம் கொடுத்து வேணாலும் கேட்பாங்க. தென் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், தென் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இந்த 4 தியரம் தரவாக போட்டு பார்த்து டயக்ராம் வரைஞ்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 5 மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தென் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. இதுலேயும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வருது. 8 மார்க் ஒரு மார்க் வருது. என்னென்ன ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இருக்குன்னா சிமிலர் ட்ரையாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரையாங்கிள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பேர் ஆஃப் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள். ஸோ இந்த 3மே ஜாமெட்ரி கூட தான் வருது. இந்த 3ல் எந்த ஒரு சம் அட்டன் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 மார்க்ஸ் கிடைக்கும். அப்போது அதில் ஷோராக ஒரு 5 மார்க் தியரத்துலேருந்து கிடச்சிடும். தென் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிலேருந்து ஒரு 8 மார்க்குங்கும் போது 13 மார்க் நம்மளுக்கு கம்பல்சரி கிடச்சிடும். அது போக நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சம்ஸ் வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம் யூஸ் பண்ணி ஏதாவது சைடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சம்ஸை வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பாய்ஸ் ஹைட் வந்து 19 சென்டிமீட்டர், எக்ஸாம்பிள் 4.4, அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள் 4.6 லைக் தட். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம்ஸ் வர சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் போதும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராம்ஸ் வருது, இந்த 2 டயக்ராம்ஸ் வர சம்ஸு 5 and 6. ஸோ அதுக்கப்புறம் தாலிஸ் தியரமில் வச்சு போடுற சம்ஸு, அதோட எக்ஸாம்பிள் சம்ஸு, அதில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வருது. ஸோ இதில் இந்த சம்ஸு, இந்த டயக்ராம் வர சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போதும். தியரம்ஸ் கம்பல்சரி வந்துடும். அது போக ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வந்துடுது. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இது 2லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 மார்க் அட்டன் பண்ணிடலாம். தென் லாஸ்ட்டாக 4.4 எக்ஸசைஸில் இந்த 2 டயக்ராம்ஸ் வர சம்ஸும் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் தான் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வருது. ஸோ அடுத்தது 4.5 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக 4th சாப்டரில் நம்ம சம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4 சாப்டருக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துருக்கோம். கம்பல்சரி ஃபஸ்ட்டு சாப்டருக்கு ஒரு 3 or 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் சாப்டருக்கு ஒரு ½ டேவாவது ஸ்பெண்ட் பண்ணணும். 3rd சாப்டரை பொறுத்த வரைக்கும் பர் டே ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த அல்ஜிப்ராங்கிற டாப்பிக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜாமெட்ரிக்கு ஒரு ½ டே ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 daysல 4 சாப்டர்ஸ் கம்பல்சரி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 சாப்டர் கவர் பண்ணும்போது உங்களுக்கு 50% மார்க் வந்து என்ன ஆயிடுது? கெயின் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எகெயின் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஸ்டடி பிளான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.